பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர்களை கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீர் செய்த நன்மைகளை உடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எண்ணி எண்ணி பார்க்கிறேன் எண்ணில்லா கிருபை, தினம் சொல்லி சொல்லி மகிழ்கிறேன் சொல்லுண்டா தயவை. தினம் சொல்லி சொல்லி மகிழ்கிறேன் சொல்லுண்டா தயவை. கண்மணி போல் காத்தீரே இன்னல் யாவும் தீர்த்தீரே. கண்மணி போல் காத்தீரே இன்னல் யாவும் தீர்த்தீரே. ஜீவனுள்ள சாட்சியாய் எம்மை மாற்றி வைத்தீரே. ஜீவனுள்ள சாட்சியாய் எம்மை மாற்றி வைத்தீரே. எண்ணி எண்ணி பார்க்கிறேன் எண்ணில்லா கிருபை, தினம் சொல்லி சொல்லி மகிழ்கிறேன் சொல்லுண்டா தயவை. தினம் சொல்லி சொல்லி மகிழ்கிறேன் சொல்லுண்டா தயவை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாகிய நமது ஜெபஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. நமக்கு 1000 துன்பங்கள் இருந்தாலும் கூட அஞ்ஞானிகளைப் போல நாம் அதிகமாக ஜெபத்திலே அலப்பக்கூடாது. அதற்கு பதிலாக கருத்தோடு விண்ணப்பிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் விண்ணப்பிப்பதற்கு முன்னமே நமக்கு தேவை என்ன என்பதையும் நமக்கு என்ன தர வேண்டும் என்பதையும் நன்கு அறிந்த நம்முடைய தேவன் அல்லவா அவர். எனவே நாம் நெடுநேரம் ஜெபித்தால்தான் கர்த்தர் நமது விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று தவறாக எண்ணிவிடக்கூடாது. அதை விட்டு காரியம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சுருக்கமாக கருத்தோடு விண்ணப்பிக்கும் போது கர்த்தர் கேட்டு நிச்சயமாக கர்த்தர் பதில் தருவார். இந்த வசனத்துக்கு ஏற்ற விடமாய் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, நேற்று தினத்தை ஒரு குழந்தையினுடைய சாட்சியை நாம் கேட்டோம். அந்த குழந்தையினுடைய தகப்பனுக்கு நடந்த ஒரு பெரிய அற்புதத்தை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போம். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, அரவிந்த் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரன் திருமணமாக இருந்த போது எங்கள் சபைக்கு வந்து கொண்டிருந்தான். அப்படி வந்து கொண்டிருந்த விளைவே ஏதோ குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், இப்படி சில தொந்தரவு அவனுக்கு அதிகமாக இருந்ததுனாலே அந்த சிறு வயதிலே அதை தாழ முடியாதபடி அவன் என்ன செய்தான் என்று பார்க்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் வீட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்போ தான் பார்த்தா கொண்டு போய் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போனால் அங்கே ஜிஹெச்சில் டாக்டர்னு சொல்லிட்டாங்க, இல்லை அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, அவர் ஏதோ தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கிறார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே அவங்க வீட்டு மனுஷாலன்னா அங்கேருந்து இங்கே சபைக்கு ஓடியாந்தாங்க. பாஸ்டர் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது, அவன் கண்ணை மூடிட்டு கோமாவுக்கு போயிட்டுருக்கிறான், டாக்டர் ஒரே ஒரு காரணம்
வார்த்தையை சொல்கிறாரு. என்னன்னா, அவன் கண்ணை திறந்தான்னா, திறந்தபோது அவனுக்கு என்ன மாத்திரைப்பா நீ போட்டுக்கிட்ட அப்படின்னு அவன் கேட்டு, அவன் ஒருவேளை தெரிஞ்சு அந்த மாத்திரை பேருக்கு தெரிஞ்சு சொல்லியிருந்தான்னு சொன்னான்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன், அவனுக்கு அந்த மாத்திரைங்க பேர்லாம் தெரியும். ஏன்னா அவன் ஃபார்மசிஸ்ட்டு. அவன் ஒரு ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுற பிள்ளையா இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம கருத்தோடு ஜெபம் பண்ணுவோம். நிறைய அழுதுகிறது கூச்சல் போட வேண்டாம். நமக்கு இப்போ வேண்டியது அவன் கண்ணை திறந்து அவன் எடுத்துக்கிட்ட அந்த பில்ஸுங்க என்னன்றதை நமக்கு சொல்லணும். அவ்வளோதான். அதுக்காக ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்த வண்ணமாக ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே, எப்படி ஆகிடும் அவன் கண்ணை திறந்து அந்த கோமா ஸ்டேஜிலேருந்து உம்மாத முடியும். ஆண்டவரே, அவனை கண்ணை திறக்க வச்சு அவன் கண்ணை திறந்து டாக்டர்ஸுக்கு கேட்கும்போது அவன் என்ன மாத்திரை எடுத்துக்கிட்டான்றது நம்ம சொல்லணும். ஆண்டவரே சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தோம். திடீர்னு அங்கேருந்து ஜிஹெச்லேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்தது. என்னன்னா, திடீர்னு நடுவில் அவன் கண்ணை திறந்ததாகவும், கண்ணை திறந்த உடனே பக்கத்தில் இருந்து டாக்டர்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன பெருசுப்பா எடுத்துக்கிட்ட நீ அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஃபார்மசிஸ்டாக இருந்ததுனால அந்த பெருசுங்க பேரெல்லாம் சொன்ன உடனே அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அன்றைக்கு ஈவினிங் அவனுக்கு பூரணமான சுகத்தை தந்து கத்தர் வீடு வந்து சேர கத்தர் உதவி செய்தார். இதை பார்த்த உடனே அவருடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதரிகளால் ஞானஸ்தானம் பெற கத்தர் உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம் சில நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் பெரியதாக இருக்கிறதுனாலே நாம் என்ன நினைக்கிறோம், பிரச்சனை பெருசாக இருக்கிறதுனால ஆண்டவர்கிட்ட நிறைய ஜெபம் பண்ணாதான் நமக்கு காரியம் நடக்கும் என்று நினைக்கிறோம். இல்லை, எனக்கு அருமையானவர்களே, நாம் அலப்ப வேண்டுவது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படி அலப்பாதபடி சுருக்கமாக நாம் சிந்திப்போமே ஆனால், அந்த கருத்தறிந்து நாம் ஜெபிப்போமே ஆனால் கத்தர் அதற்கு பதில் கொடுக்க கத்தர் போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மகனங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும், எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறதற்காய் மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இந்த விளையரும் கூட இந்த கேட்ட இந்த சாட்சிக்காய் மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, கர்த்தாவே, என்ன தேவையோ அந்த தேவையை உங்களை நாங்கள் சொன்னபோது அதை அப்படியே நீர் செய்து அந்த நாளில் அந்த மகனுடைய ஜீவனை நீர் காத்து கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளிலும் அதிகமாய் நாங்கள் அலப்பாதபடி கருத்தோடும் கர்த்தாவே ஆவியோடும் விண்ணப்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.